உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வக்கீல் ஜாயின் பண்ணியிருக்காரு, வக்கீல் சுஜித் அவர்கள். ஸோ அவர்கிட்ட இன்னைக்கு எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கு, அதை கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். இது ஒரு புது டவுட்ஸ் தான், உங்களுக்கும் இந்த டவுட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இன்னைக்கு என்னோட கேள்வி என்னன்னா சார், நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்க வெளிநாட்டுல வந்து லேண்ட் வாங்க முடியுமா அப்படின்றது என்னோட கேள்வி. ஏன்னா வெளிநாட்டுல இருக்கவங்க இங்க வந்து லேண்ட் வாங்குறாங்க, இந்தியன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வாங்க முடியுமா? ஓகே. ஸோ வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்களும் ஃபாரின் கண்ட்ரீஸில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த ரைட் இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோம்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு பூமிங் ஸ்டேஜ் ஆஃப் ரியல் எஸ்டேட்னே சொல்லலாம். அது ஒரு புது டைப் ஆஃப் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்னு சொல்லலாம். அண்ட் இப்போ வளர்ந்துட்டு வர ஒன் ஆஃப் த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பூமிங் இண்டஸ்ட்ரி அப்போ ரியல் எஸ்டேட் வெளிநாட்டில் போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த பூமிங் இண்டஸ்ட்ரியிலும் நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு நல்ல ரிட்டர்ன்ஸும் பார்க்கலாம். அண்ட் உங்ககிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இதுல ஃபினான்ஷியல் அப்படின்றது தான் ஒரு மேஜர் கிரைட்டீரியாவா இருக்கு. ஆனா நம்ம வாங்க முடியும், ஃபினான்ஷியலா நம்ம காசு இருக்குன்னா நம்ம போய் என்டர் ஆகிக்கலாம். ஸோ ஓகே சார், இது ஒரு நல்ல பதிவு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து என்னன்னா, ஒரு கண்ட்ரிக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்ப ரியல் எஸ்டேட்னு வரும்போது அதை வாங்குறது விற்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். நம்ம இந்தியால ஒரு சட்டம் இருக்கும், அதே மாதிரி ஒரு கண்ட்ரில ஒரு சட்டம் இருக்கும்ல. கண்டிப்பா. அதை பொறுத்து தான் நாங்க வாங்கணும். அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபாரின் கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்றா இருந்தா நம்ம எந்த கண்ட்ரில போயிட்டு ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது இருக்கு. அண்ட் ஒரு கண்ட்ரிக்கும் அவங்கவுங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ப்ராப்பர்ட்டி வாங்குறதாகட்டும், அதோட டாக்ஸ் ரெஜிமா இருக்கட்டும், இது எல்லாமே மாறுபடும். ஸோ அண்ட் அகெயின் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைனான்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா இப்போ நம்ம லேண்ட்ல வாங்குறதோட ஒரு ஃபாரின் கண்ட்ரில போயிட்டு நம்ம லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதோ இல்லாட்டி பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்றதோ கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட போதுமான ஃபினான்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து கன்சிடர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். ஓகே சார், நல்ல பதிவு. ஏன்னா இதுலயும் நீங்க சொன்னது என்னன்னா ஒரு கண்ட்ரி ஒரு டாக்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு கண்ட்ரி போல மாறும். நம்ம பொது எதையும் பேசிருக்கோம். ஸோ அதனால ஓகே. ஸோ அதுலயே நம்ம கிட்ட காசு இருந்துச்சுன்னா உள்ள என்ட்ராகலாம். ஸோ ஓகே சார், இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ஃபாரின்ல நிறைய விதமான லேண்ட் இருக்கும். நம்ம ஊர்ல இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ரெசிடென்ஷியல் இருக்கு. சோ அதே மாதிரி வெளிநாட்டுலயும் நிறைய இருக்கும்ல. அந்த மாதிரி வகையில நம்ம எல்லாத்துலயும் வாங்க முடியுமா, இல்ல லீஸ் பேசிஸ்ல மட்டும்தான் வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணிக்க முடியுமா? ஓகே. ஸோ இதுவும் அகைன் கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும். சில கண்ட்ரி வந்து பெர்மனண்டாவே நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அலோவ் பண்ணும். சில கண்ட்ரி வந்து உங்களுக்கு லீஸ் பேசிஸ்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வச்சுக்கலாம். அண்ட் அதுவும் லீஸ்க்கான டைம் பீரியடும் சில கண்ட்ரீஸ்க்கு மாறும். அண்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து நீங்க என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ட் சில கண்ட்ரில வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் லேண்ட் அண்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங் மட்டும்தான் வாங்குறதுக்கு உரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும். நம்ம ஃபாரின்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா அந்த கிரைட்டீரியாவும் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இதுவும் ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாறும். ஆனா ஃபாரின்ல எல்லாத்துக்கும் சேமா என்ன மாறுபடும். எஸ். ஸோ ஓகே சார், இந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுவும் நாம சொன்ன மாதிரி தான், நிறைய வகை லேண்ட் இருக்கு, ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், லிஸ்ட் பேசிஸ்லயே மாறும். ஸோ அடுத்து என்னோட லாஸ்ட் கேள்வி சார், இது நம்ம ஊர்ல கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஓன் பண்ணி ஒரு சில லேண்ட் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்றாங்க. இது இதுக்குன்னு இந்த ப்ரொசீஜர் இருக்கு, இது இதுக்குன்னு இந்த ஆக்ட் இருக்கு. நம்ம அதை பத்தி நிறைய வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஃபாரின்குள்ள வாங்குறோம்ல, அதுக்கு சம்பந்தமா என்ன ஆக்ட் இருக்கா ஓகே அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சார். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஃபாரின்ல ஒரு லேண்ட் வாங்குறீங்களோ இல்லைன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றா இருந்தாலுமே அதை கவர்ன் பண்றதுக்கு ஃபெமா அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ ஃபெமா அப்படின்றது என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. ஸோ இதுதான் அந்த ஃபெமா அப்படின்றதுக்கான எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே தான் நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோ இல்லாட்டி எந்த ப்ராப்பர்ட்டியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்றா இருந்தா அது எல்லாமே இந்த ஆக்டை கவர்ன் பண்ணி தான் வந்து பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஃபாரின் கண்ட்ரியில ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி சப்போஸ் உங்ககிட்ட இருக்கு அதை விற்கணும்னாலும் நீங்க வந்து ஆர்பிஐட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணும். ஸோ இந்த ஆர்பிஐட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கிரைட்டீரியா. ஸோ இந்த ஃபெமா ஆக்டை தவிர நீங்க வாங்குற விற்கிற ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ்லாம் ஆர்பிஐயாலையும் கவனிக்கப்படும். ஓகே. அண்ட் இப்ப ஆர்பிஐ நம்ம பார்க்கல, ஆர்பிஐல நமக்கு ஒரு ஸ்கீமும் கொடுத்துருக்காங்க, எல்ஆர்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் என்னன்னா,
லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் மூலமா இந்தியன்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அப் டு $250,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இயரும். பர் இயர் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கீம் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து தனி வீடியோவாவே பார்த்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னோட கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணது. எனக்கு லாஸ்ட் கேள்விக்கான ஆன்சர் ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஃபெமா ஆக்ட் கீழே நிறைய விஷயம் வருது, ஆர்பிஐயும் இதை மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த எல்லா ஸ்கீமும் பத்தி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சதுக்கு நான் நம்புறேன். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் சார். ஸோ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஸோ நிறைய பேர் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆசைப்படுவாங்க. ஸோ நீங்க வந்து அதுக்கான கன்சல்டேஷன் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க வரணும்னா அதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் என்ன சார்? எஸ், டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடியில உங்க queries அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு எங்களுக்கு அனுப்புவேன். அண்ட் எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் queries மட்டும் இல்லாம லீகல் queries ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க அந்த மெயில் ஐடியில போட்டு எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ நாங்க அதையும் கன்சிடர் பண்ணி எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அடுத்து நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனே நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸோட நாங்களும் இதுக்கப்புறம் வாரங்களில் வரத ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம சார்கிட்ட நிறைய டவுட்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இது சம்மந்தமாக இருக்குது, இல்லை நாங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் எதனா டவுட்ஸ் இருக்குது, இல்லை ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடே ஓவரால் என்ன டவுட் இருக்குன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லைனா சார் சொன்ன மாதிரி அவங்க டீமுக்கு போடுங்க. நான் அந்த கேள்விகளை எடுத்துகிட்டு வந்து சார் கிட்ட கேட்குறேன். ஸோ நன்றி சார், உங்களோட நேரத்தை ஒதுக்குறதுக்கு. நன்றி.